வணக்கம். எங்களோட அன்றாட வாழ்க்கையிலே ஏஐ நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சமூக வாழ்க்கையிலையும் சரி, ஏஐ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மனித வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்தி கொண்டு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஏஐ இப்போ அப்ளிகேஷன் ரீதியாகவும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ரீதியாகவும் க்ரோ ஆகி கொண்டிருக்கு. நீங்கள் பேங்குக்கு போயிருப்பீங்கள். பேங்க்கில் உங்களுக்கு ஏஐ சிஸ்டத்தில் ஒரு ஸ்டாஃப் இல்லாமல் ஒரு ஏஐ சிஸ்டம் இப்போ இருக்கும். அது உங்களுக்கு என்ன வேணும், என்ன விஷயம் வேணும், நீங்கள் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களா எல்லாமே கேட்டு உங்களுக்குரிய ஒரு சரியான முடிவு உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் கணக்குகள் முடக்கப்படைக்க அது இப்போ ஆட்டோமேஷன் செஞ்சு தான் ஏஐ சிஸ்டத்தில் வச்சு தான் முடக்கப்படுது. நாங்கள் முதல் காலநிலையில் அதை பற்றி கதைச்சிருக்கிறோம். ஒரு ஹியூமன் அதுக்கு பின்னால் இருந்து உங்களோட அக்கௌண்ட்டை தேடி பிடிச்சி முடக்கிறது கிடையாது. சர்டன் ஆஃப் ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏஐ சிஸ்டம் தானே கேப்சர் பண்ணி அதை மொத்தமாக முடக்கிடும் உங்களோட அக்கௌண்ட்டை. சரி, ஓகே, இது ஒரு விஷயம் இருக்க. யூகே அரசாங்கம் ஒரு புதிய அறிவித்தலை வெளியிட்டிருக்கு. கடந்த வாரம் வெளிவந்த டெலிகிராஃப் பத்திரிகையில் இந்த அறிவித்தல் இருந்திருக்கு. என்ன மாதிரி பார்த்தீங்களா, யூகேல இருக்கிற முதன்மையான NHS ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற எமர்ஜென்சி யூனிட்ஸுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றாக்குறையாக இருக்குது. ரிசப்ஷனிஸ்ட் குறைவாக இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் குறைவாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதால் நாங்கள் இப்போ அதை ஹியூமன்ஸில் இருந்து ஏஐ ஏஜென்ட்டாக நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை யூகே அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே வளமையாக இருக்கிற நர்ஸோ ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ஹியூமன் இல்லாமல் ஒரு டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேலே ஏஐ ஏஜென்ட் ஒரு டிஸ்பிளேயில் ஓடிக்கொண்டிருக்கும். அது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும், எப்படி மாறப்போகுது யூகேயோட NHS ஹாஸ்பிட்டல். இதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு பல புதிய தகவல்கள் தெரிய வரும். நான் சிவா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். அன்றாட வாழ்க்கையிலே ஏஐ நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ ஏஐ இண்டஸ்ட்ரியல் ரீதியாகவும் மாறிக்கொண்டு வருது. ஏஐ இம்ப்ளிமெண்ட் ஆகி நிறைய பேர்ட்ட ஜாப்ஸ் இல்லாமல் போகுது. நிறைய ஜாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணப்படுது. நிறைய பேர்ட்ட ஜாப்ஸுக்கு இது கை கொடுக்குது. நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது இந்த ஏஐயால். யூகேயில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது முதன்மையாக NHS ஹாஸ்பிட்டல்ஸில் யூகே கவர்மெண்ட் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கு. என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனிஸ்ட் பற்றாக்குறையோட காரணமாகவும், அது மட்டும் இல்லாமல் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டியும் நிறைய டேட்டாக்கள் பிழையாக இன்புட் ஆகுது. அதாவது ரெடண்டன்சி கூடுது. எங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கப்படுறது சரியான டிலே ஆகுது. இப்படி பல காரணங்களை காட்டி யூகே கவர்மெண்ட் இப்போ ஒரு புதிய வடிவத்தை இதுக்கு கொடுக்குது. என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி ஏஐ ஏஜென்ட். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. அங்கே நீங்கள் நார்மலாக போய்க்கே இருக்கிற ஒரு ஹியூமன் இல்லாமல் ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் ஏஐ ஏஜென்ட் அந்த பக்கம் இருந்து கதைச்சு கொண்டிருக்கும். நீங்கள் போகிறீங்களே ஒரு டிஸ்பிளேயில் ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணோ இருந்து அந்த ஏஐ ஏஜென்ட் இங்கிலீஷில், இப்போதைக்கு டிஃபால்ட் லாங்குவேஜ் இந்த நாட்டான லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும்னு இப்போதைக்கு ஊடகங்கள் தெரிவிக்குது. அந்த லாங்குவேஜில் உங்கள்கிட்ட கேட்கும், இங்கிலீஷில் இப்போ கேட்கும் உங்கள்கிட்ட, ஓகே வாட்ஸ் த ரீசன் ஃபார் கமிங் அப்படிலாம் கேட்கும். நேம், அங்கே உங்களோட அட்ரஸ் என்ன, இதெல்லாம் கேட்கும். ஒழுங்காக கேட்டோன்னு இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட உள்ளீடுகளை குரல் வடிவாகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீபோர்டாலேயும் உங்களோட உள்ளீடுகளை கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் அங்கே போவீங்க. அங்கே போயிட்டு அது கேட்க உங்களோட உள்ளீடுகளை கீபோர்டில் அதில் ஸ்க்ரீனில் இருக்கிற கீபோர்டில் தட்டி உங்களோட உள்ளீடுகளை நீங்கள் கொடுப்பீங்க. உள்ளீடுகள் கொடுக்க என்ன மாதிரி பிரச்சனைகள் வருமெண்டா, இங்கே ஒரு சமூகத்தில் எல்லாருமே இளமையாக இருக்க மாட்டினோம். எல்லாத்த கைகள் கால்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்காது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு காய்ச்சலையோ வருத்தத்திலேயோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. உங்களோட குரல் கேட்காம இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு உடல் நடுக்கமும் இருக்குது. அப்போ உங்களால் கதைக்க இயலாது. அதே நேரம் உங்களால் நடக்கவோ இல்லாட்டி கைகளை ஆட்டவோ சரியான கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ இந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு நர்ஸ், ஒரு ஹியூமன் ஒரு ஆளுமே இல்லாமல் ஒரு டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேக்கு முன்னால் ஒரு ஹியூமன் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த டிஸ்பிளே கேட்குது. நீங்கள் என்ன செய்வீங்க உடனே? நீங்கள் என்னதான் தடக்கி இதான் வழியண்டு நீங்கள் டைப் பண்ணினாலும் சில நேரங்களில் மிஸ்மேட்சாக அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுப்படலாம். இப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் அதிகமாகவே இருக்குது. ஏன்றால் ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிடென்ட் பட்டு போய்கையோ இல்லாட்டி உடல் நடுக்கத்தோடையோ இல்லாட்டி வயது போனாக்கள் போய்கையோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இப்படி சிக்கல்கள் உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரணங்களை கவர்மெண்ட் ஓகே இப்படி இருக்குன்னு நினைச்சாலும், ஆனாலும் டைம் அதோட நேரத்தை குறைவாக்கணும். ஏன்னா நிறைய பேர் NHSல அந்த ரிசப்ஷனிஸ்டில் கியூவில் அனுப்பின நிறைய பேர் பதிகிறதுக்கு முதலே. அப்படி பதிஞ்சாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வெயிட்டிங் டைம் 5 hours கிட்ட வரும். ஏன்னா அங்கே ஆர்டர் சிஸ்டம் இருக்குது. யாருக்கு முதல் பிரச்சனை அப்படி வடிவ ஆர்டர் படுத்தி தான் உங்களுக்கு சொல்லும். யார் முதலாவதாக போகணும், ரெண்டாவதாக போகணும். ஏஜ் அடிப்படையிலையும் இருக்கும். அதே நேரம் உங்களோட பிரச்சனை அடிப்படையிலையும் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு அங்கே காய்ச்சல் கொடுத்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் நிற்க வேண்டி வரும்.
அதே ஒரு வயது போன ஆள் போய் காய்ச்சல்னு கொடுத்தா அவர் வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட் முன்னால் வந்துடுவார். ஒரு இளமையான ஆள் போனால் அவர் வந்து பின்னால் வந்துடுவார். அப்படி தான் நீங்கள் NHS ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற சிஸ்டம்ஸ் இல்லை மெத்தட். இப்படி மெத்தட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகி ஏஏ ஏஜென்ட்டால் துல்லியமாக உங்களோட நிலை வந்து என்ன 1லேருந்து 10 வரைக்கும் ஆக்கள் வைக்கணும்னா நீங்கள் எத்தனையாவதா நீங்கள் வந்து 1லேருந்து 10ன்னா உங்களோட ப்ரையாரிட்டி 10க்கு எத்தனை 10க்கு 10ன்னா நீங்கள் முதலாவதாக போகலாம். 10க்கு 1ன்னா நீங்கள் தான் கடைசியாக போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தவறான தகவல்களை உள்ளீடு பண்ணுறதாலேயும் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இங்கே வர்ற எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அதிகமாக இல்லை. நிறைய பேர் வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருப்பினும் எல்லாருக்குமே இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்காது. அப்படின்ற பிரச்சனையும் இருக்குது. இது ஹியூமன் ஏஜென்ட்டாக ஏதோ கதைச்சு நீங்கள் விளங்கிக் கொள்ளும். ஆனால் ஏஐயில் அப்படி இல்லை. இப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் UK கவர்மெண்ட் வந்து சொல்லுது என்னென்னா, ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் எங்களுடைய ஒர்க் வந்து குறையும், எங்களுடைய சரியான தகவல்கள் கிடைக்கும், சோர்ட்டிங் மெத்தட்டும் ஈஸியாகும், ரிடண்டன்சி இருக்காது. இப்படி கொஞ்சம் விஷயங்களை UK கவர்மெண்ட் சொல்லுது. ஒரு தரப்பில் நியாயம் இருந்தாலும் இன்னொரு தரப்பில் என்னென்னா மனிதநேயம் என்றது ஒரு கேள்விக்குறியாகுது இந்த ஏஐ ஏஜென்ட்டால். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இன்னொரு காணொலியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.